ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். உஷா மேம் தர லாமாஃபரா ஹீலிங்கால் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் ஃபஸ்ட் டைமாக 2021 தான் உஷா மேம்கிட்டே வந்தேன். நான் ஆல்ரெடி லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ் எல்லாம் நான் போயிருந்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவில் ரிசல்ட்டெல்லாம் நான் அதில் பார்க்கலை. நான் ஃபஸ்ட்டு ஹீலிங்கே பார்த்திங்கன்னா உஷா மேடம் தான் எடுத்தேன். நான் ஃபஸ்ட் டைம் ஹீலிங்னு போகும்போது எனக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி மட்டும்தான் தெரியுமே தவிர எனக்கு லாமாஃபரா ஹீலிங்கை பற்றினா எனக்கு பெரிய அளவில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஜீரோ தான். அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு அவங்க ஹீலிங்னா என்ன, இது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு எனக்கு நிறைய விளக்கம்லாம் எனக்கு கொடுத்துருந்தாங்க. எனக்கு அப்போது அந்தளவுக்கு எனக்கு பெருசாக புரிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு தான் நான் அவங்கக்கிட்ட எடுத்தேன். நான் எம்எஸ்சி பிஎட் குவாலிஃபிகேஷன் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். அதாவது டிஎன்பிசி, டிஆர்பி, டெட்டு, பிஇஓ அப்படி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். பட் ஆனால் ஒரு எக்ஸாமில் கூட நான் செலக்ட் ஆகவே இல்லை. அது எனக்கு பெரிய அளவில் வருத்தமாகவே இருந்துச்சு. நம்ம நல்லா தான் படிக்கிறோம், ஏன் நம்மளால் ஒரு சக்ஸஸை பார்க்க முடியல அப்படின்னு எனக்கு ரொம்ப மன வருத்தம் இருந்தது. அதனால் நான் ப்ரைவேட் ஸ்கூலுக்கெலாம் எங்கேயும் நான் வேலைக்கெல்லாம் நான் போகலை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் நான் ஃபஸ்ட் டைமாக இவங்க லாமாஃபரா ஹீலிங்கை பற்றி கேள்விப்பட்டு நான் உஷா மேடத்துக்கிட்ட வந்தேன். என் அப்பா ரிட்டையர்டு ஹெச்எம். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ணார், அவர் 2013 ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டைமில் எனக்கு ஸ்கூலை பற்றின பெரிய எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. ஸோ நான் அந்த ஸ்கூல் பக்கம் அந்த அளவுக்கு நான் போனதும் இல்லை. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பாவே பார்த்துட்டு இருந்தாருன்றதுனால நான் அந்த பக்கம் போகலை, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதுன்னு. ஆனால் 2019 என்னோடய அப்பா இறந்துட்டார். இறந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கூலை ரன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்தது. ஸோ அப்போ தான் நான் போகும்போது அப்பா இறந்து அடுத்த வருஷமே நான் அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு நான் சில விஷயங்கள்லாம் பண்ணணும்னு நினைக்கும்போது எனக்கு அதில் எதுவுமே எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் அந்த நேரம் கொரோனா டைமுன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரியான விஷயங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியல. மேலே நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாபு தேடி போகிறதோ இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்காக வெயிட் பண்ணுறதோ சரியாக வராதுன்னு எனக்கு தோணுனதுக்கு அப்புறமா தான் சரி இந்த ஸ்கூலை நம்ம எடுத்து ரன் பண்ணால் என்ன, இதை சக்ஸஸிவாக நம்ம கொண்டு வந்தால் என்னன்ற ஒரு ஐடியா எனக்கு வந்தது. பட் ஆனால் அங்கே கிட்டக்கு போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது அது ஒரு ரொம்ப பெரிய சப்போர்ட்டெல்லாம் அதுக்கு தேவைப்படும் போல இருக்குது. நமக்கு அப்படி எதுவும் இல்லையே, நம்ம என்ன பண்ணுறது. அதுவும் இல்லாமல் அது பார்த்திங்கன்னா டவுன் ஏரியாவும் கிடையாது, அது ஒரு ரூரல் ஏரியா. அந்த ஏரியாவில் ஒரு ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயமே இல்லை. அப்படின்றதே எனக்கு நான் போய் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் நானே அதை கண்டுபிடிச்சேன். என்னால் அந்த அளவில் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்றத. அதுக்கப்புறம் தான் நான் உஷா மேடத்துக்கிட்ட 2021 அந்த ஹீலிங்கை பற்றி கேள்விப்பட்டு நான் அவங்கக்கிட்ட ஸ்கூலுக்கு தான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட நான் ஹீலிங்கை எடுத்தேன். அது எடுக்கும்போது மேடமே எனக்கு சொன்னாங்க, நான் உங்கள் ஸ்கூலுக்கு பார்க்குறேன், டைரெக்டாக வரேன் அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே அவங்க வரவும் செஞ்சாங்க. அந்த ஸ்கூலை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல ரொம்ப நிறைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நான் இங்கே உங்களுக்கு கிளென்ஸ் பண்ணி கொடுக்குறேன், இது உங்களுக்கான சக்ஸஸ் பொறுமையாக வரும், ஆனால் நிச்சயமாக வரும் அப்படின்னு அவங்களுக்கு எனக்கு நம்பிக்கையாக சொல்லிட்டு போனாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற அளவில் நீங்கள் வளர முடியும், ஸ்டூடெண்ட் ஸ்ட்ரென்த்து வரும், ஒரு நல்ல எஜுகேஷனை நீங்கள் இங்கே இருந்து பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு அவங்களுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை வார்த்தையை அவங்க அன்றைக்கி சொல்லிட்டு போனாங்க. நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்க அவங்க ஹீலிங்கெல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. மேடம் ஸ்கூலுக்கு வரும்போது அப்போதைக்கு ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தே பார்த்திங்கன்னா டோட்டல் ஸ்ட்ரென்த்தே 21 தான். 21 ஸ்டூடெண்ட் இருந்தாங்க, 3 டீச்சர்ஸ் இருந்தாங்க, ஒரு பஸ் இருந்தது. இதுதான் அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ் தேவைப்படும் போது நாங்கள் யார்கிட்டையாவது சொல்லி வச்சுருந்து டீச்சர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் வருவாங்க, டெமோ கிளாஸ் அட்டன் பண்ணுவாங்க, வரேன்னு சொல்லிட்டு போவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் விசாரிப்பாங்க, ஃபீஸ் என்ன மற்ற டீட்டெயில் என்னன்னு விசாரிப்பாங்க, ஆனால் அட்மிஷன் நடக்காது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் எனக்கு பல முறை நடந்திருக்கு. டீச்சர்ஸ் கிடைக்கிறதும் எனக்கு பெரிய சிரமமாக இருந்தது, ஸ்டூடெண்ட்ஸ் சேர்றதும் பெரிய கஷ்டமாக இருந்தது. அதை விட ஸ்கூல் பஸ் டிரைவர் கிடைக்கிறதெல்லாமும் எனக்கு பெரிய சவாலாக தான் இருந்தது. ஆனால் அப்பப்போ நான் உஷா மேடம்கிட்ட நான் கால் பண்ணி கேட்பேன், என்ன மேம் இப்படி ஆகுது, நான் ஒன்று கரெக்டாக தான் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் எனக்கு அந்த அளவில் எனக்கு ரிசல்ட் வரலையே அப்படின்னு கேட்கும்போது அவங்க எனக்கு நிறைய முறை பொறுமையாக எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, கைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறேன், அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக கண்டிப்பாக ரெக்கவர் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்குள்ளே இருந்த நிறைய கொஷின்ஸ்க்கு பொறுமையாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க உஷா மேடம்.
அவங்களோட பிஸி ஷெட்யூலில் கூட எப்போ கால் பண்ணாலும் பொறுமையாக எனக்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்குமே எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட் உஷா மேம் கொடுத்துருக்குறாங்க. ஆஃப்டர் ஹீலிங் எனக்கு வந்து என்னோடய பர்சனலுக்காகவே வந்து அவங்க எனக்கு ரெய்க்கி கற்றுக் கொடுத்தாங்க, தீட்சையும் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஜெனுவின் பர்சன்னா அது உஷா மேமை நிச்சயமாக என்னால் சொல்ல முடியும். நிறைய டைம் வந்து எனக்கு ஸ்கூல் ரன் பண்ணுறதுல மணி ப்ராப்ளம் வந்திருக்கு, ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் வந்திருக்கு. அப்போ எல்லாமே எனக்கு வந்து அவங்க சப்போர்ட் அண்ட் கைடன்ஸாகவே எனக்கு இருந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் வரும்போது 3 டீச்சர்ஸ் 21 ஸ்டூடெண்ட் ஒரு பஸ்ஸுன்ற லெவலில் தான் நான் அவங்கக்கிட்ட போய் நின்றேன். ஆனால் இப்போது 2024 25 இப்போ எங்கிட்ட 9 டீச்சர்ஸ் இருக்காங்க, 95 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 2 பஸ்ஸு வாங்கியிருக்கேன். ஒரு பஸ் ஆல்ரெடி இருந்தது, 1 இப்போது ஆட் ஆகிருக்கு, இந்த வருஷம் ஆட் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து அந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸில் வந்திருக்குன்றதை நான் பெருமையாகவே நான் சொல்லிக்குவேன். எனக்கு எப்போவுமே அவங்களோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் கேர் என் கூடவே இருக்கும்னு நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். நான் இது எதுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட் டைம் அவங்கள்ட்ட போகும்போது அவ்வளோ ஒரு குழப்பமாகவும் ஒரு தெளிவில்லாமலும் ஏன்டா நமக்கு மட்டும் இப்படி ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு சோர்வான மனநிலையோடு தான் நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட் டைம் நான் போயிருந்தேன். ஆனால் இப்போது நான் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்களை நான் மாற்றிக்கிட்டேன். அது என்னோடய ஒவ்வொரு விஷயத்துலையுமே அதோடய இம்பேக்ட் என்னன்றது எனக்கு தெரிய வருது. ஸோ அந்த ஒரு விஷயம் நடக்கலைன்னும் போது நம்ம சோர்ந்து போய் உட்காராமல் அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணால் நமக்கு 1000 வழிகள் கிடைக்கும்ன்றதுக்கு எனக்கு உஷா மேம் கொடுத்த அந்த சப்போர்ட் ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, பெரிய ஒரு வரமாகவே நான் நினைக்கிறேன் அதை. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அவங்க வந்து எப்போ கால் பண்ணாலுமே முகம் சுழிச்சதும் கிடையாது, ஏன் இந்த டைமுக்கு கால் பண்ணிங்கன்னு எனக்கு கேட்டதும் கிடையாது. மேபி மிஸ்டு காலாக இருந்தால் கூட அதுக்கப்புறம் எது கால் பண்ணிங்கன்னு எனக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அந்த மரியாதையை நான் என்றைக்கும் மனசில் வச்சுருக்கேன். தேங்க்ஸ் உஷா மேம், தேங்க்யூ ஸோ மச். குருச்சரணம். இந்த ஆடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேரும் ஊரும் நான் வந்து மென்ஷன் பண்ணலை. ஏன் அப்படின்னா, இந்த ஹீலிங்கால் தான் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறத விட, இந்த ஹீலிங் எடுத்து தான் நான் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு இருக்கேன் அப்படின்னு அவங்க 4 பேர்கிட்ட சொல்லணும்னு தான் நான் விரும்புகிறேன். அந்த மாதிரி சேர்த்தது தான் நம்மளுடைய ஹீலிங்கில் நிறைய பேர். சரிங்களா? இதற்கு முன்னாடி கூட ஹீலிங்க்கு வர்றவங்கள்ட்ட அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் தான் பேர் போடலாமா, ஊர் போடலாமான்னு கேட்பேன். ஓகேன்னு சொன்னால் மட்டும்தான் நான் போடுவேன். அப்படி இல்லை வேண்டாம் மேம், நான் வீட்டுக்கு தெரியாமல் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி தயங்குறாங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அவங்களுடைய பேரும் ஊரும் வந்து நான் மென்ஷன் பண்ண மாட்டேன். இது விளம்பரத்துக்காகவோ பணத்துக்காகவோ பண்ணுறதா இருந்தால் இதை நான் யாருடைய பர்மிஷனும் கேட்காம நான் பாட்டுக்கு எதையோ பண்ணிட்டு போயிடலாம். பட் இது உண்மையாக ஆத்மாத்மா அந்த ஒரு ஹீலிங் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முழுமையாக புத்தாவே வந்து அந்த இடத்தாண்ட ப்ளஸ் பண்ணி ஹீல் பண்ணுறதை நிறைய பேர் உணர்ந்துருக்காங்க. குருச்சரணம். வாழ்க வளமுடன்.